ஹாய் மக்களே, வணக்கம். இது ஒரு என்னோட பர்த்டே விலாக் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து என் பர்த்டே அன்னைக்கு வந்து மண்டே அன்னைக்கு வந்துச்சு. ஸோ மண்டே எல்லாருக்குமே தெரியும், ஆடி 1 ப்ளஸ் அன்னைக்கு அமாவாசை ஒன்றா வந்துடுச்சு. எல்லா வேலைகளும் எனக்கு அன்றைக்கே வந்துடுச்சு. ஸோ ஒரு பர்த்டே எப்படி எனக்கு போக போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கொஷின் மார்க் இருந்துச்சு என்னோட மைண்டில். எங்கள் மாமியாரும் வந்திருந்தாங்க, என் தம்பி ஒய்ஃப், குழந்தைங்க எல்லாருமே வந்திருந்தாங்க எனக்கு பர்த்டேக்காக. ஸோ நிறைய வேலைங்க இருக்குது இன்றைக்கி. எனக்கு ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் வந்து இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால எந்த ஒரு நான்வெஜ்ஜும் கிடையாது. நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் பர்த்டே அப்போ எங்கேனாச்சும் வெளியே ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஸோ அமாவாசையாக வந்ததுனால எதுவும் சாப்பிட முடியல எங்களால். ஸோ காலையில் நாங்கள் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பித்தோம். ஏன்னா அச்சு என் பையனுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சாமி கும்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு இதனால நான் ரொம்ப வேகமாக செஞ்சுட்டு இருந்தேன். ப்ளஸ் இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலையும் இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமே செஞ்சுட்டேன். 8:30 எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸு, சாம்பார், அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு வறுவல், எல்லாமே. காலையிலே எழுந்திரிச்சு எல்லாருமே குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிட்டோம். வீடே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் நிறைய நிறைஞ்சிருந்துச்சு சாம்பிராணி புகை போட்ட உடனே. ஸோ அச்சு கிளம்புறதுக்குள்ளேயே வந்து விளக்கேற்றி முடிச்சு நம்ம படையல் போட்டுட்டோம்னாக்கா குழந்தை சாப்பிட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு கடகடன்னு செஞ்சுட்டு இருந்தோம், நானும் எங்கள் மாமியாரும். பாவம் அவங்களும் ஊர்லேருந்து வந்து எனக்காக விடிய காலையிலே ஏந்திரிச்சு என் கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் முன்னாடி நாள் சண்டேன்றதுனால நிறைய நான்வெஜ் எல்லாம் செஞ்சிட்டோம். ஸோ வந்து அன்றைக்கி எங்களால் வீடு தொடச்சி பூஜை சாமான் எதுவுமே தேய்க்க முடியல. எப்பவுமே நான் முன்னாடியே கொஞ்சம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ நான்வெஜ் செஞ்சதுனால எதையுமே வந்து முன்னாடியே என்னால் ரெடி பண்ண முடியல. எல்லாமே இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணோம். மீதி இருந்ததெல்லாம் தூக்கி கொட்டிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை சாமான் தேய்ச்சி வீடு பெருக்கி தொடச்சி எல்லா வேலையும் நீங்கள் காலையிலேயே ஆச்சு. அதுவும் இவ்வளோ சீக்கிரம் செஞ்சுட்டோம் நாங்கள் 2 பேருமே. ஸோ இப்போ டிவியில் வந்து விளக்கேற்றுறதுனால சாமி பாட்டு வைக்கிறதுக்காக சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் மாமியாருக்கு ரொம்ப நாள் கால் வலி இருக்குது. அது அவங்கள வந்து நான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக போகிறேன். நானும் அவங்களும் மட்டும் போக போகிறோம். குழந்தைங்கள ஸ்கூலில் விட்டுட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் போக போகிறோம். என் பொண்ணு எனிவே ஸ்கூலுக்கு போகல. அவளுக்கு வந்து கையில் ஃப்ராக்சர்ன்றனால அவள் போகல. அச்சு வரைக்கும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் எங்கள் மாமியாரும் கிளம்பலான் இருக்கோம். வந்ததுக்கப்புறமா வந்து என் தம்பி ஒய்ஃப்லாம் வந்துட்டாங்கனாக்கா கேக் கட் பண்ணிடலாம். இப்போதைக்கு எங்கள் மாமியார் வந்து படையல் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சமையல் ஃபுல்லாகவே இன்றைக்கி அவங்க தான் பண்ணாங்க. எடுபடி வேலை எல்லாமே நான் செஞ்சேன். மற்ற வேலையெல்லாம் நான் செஞ்சேன். பூஜை ஒர்க் எல்லாமே நான் பண்ணேன். சமையல் மட்டும் வந்து அவங்க செஞ்சுட்டாங்க கடகடன்னு. ஸோ இப்போ நாங்கள் விளக்கு ஏற்றுறதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆடி அமாவாசைன்றதுனாலே கொஞ்சம் ஸ்பெஷல் தான். அதுலேயும் இன்றைக்கி எனக்கு பர்த்டே. நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்ச எனக்கு. குடுமி உடச்சிட்டு வை. கும்பிடுங்கப்பா. ஆமா, பெரிய டீச்சர் போடி வேலையை பார்த்து மது ஏஞ்சி போ வா சாமி கும்பிடு. பேரிக்க மாட்டியா? நீ எங்கடா இங்க வந்த? ரொம்ப கத்து மதுவா
வேலை தானே. டேய் பேரிக்க மாட்டியா நீ எங்கடா இங்க வந்த? நாங்க எல்லாரும் வீட்ல இருக்கோம். அவன் மட்டும் ஸ்கூலுக்கு போறான்னு சொல்லிட்டு அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் நான் போட்டுருவேன் யூடியூப்ல. சின்ன நீ அழுறதெல்லாம் வந்துடும். பாய் பல்லா. அழக்கூடாது. குழந்தைங்க எப்படி இருக்கும்? நம்ம எல்லா வீட்டுல இருக்கும்போது குழந்தை மட்டும் ஸ்கூலுக்கு. சரி அப்படியே வந்து கூட்டு போயிடு. அப்படியே வந்து லஞ்ச் எடுத்துன்னு போறேன். சரி வச்சுக்க நான் வரேன். சின்ன நான் வரேன் போச்சுன்னு. ஐயோ குழந்தை. அச்சு கிளம்புன உடனே நாங்கள் எல்லாருமே இலை போட்டு சாப்பிட்டுட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டேன். இமீடியட்டாக எங்கேயுமே நான் போகல. கோயிலுக்கு கூட இன்னைக்கு நான் போகல. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம். அவர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வெயிட் பண்ணு ரெடி சாய் கொடுங்க இரு வெயிட் பண்ணு சரி நான் கட் பண்றேன். ரெடி மது அம்மா கேன் பண்ணுங்க. ரெடி 1 2 அம்மா க்ளோஸ் ஆகுங்க. உலக பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன். உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஏனென்றால் உன் பிறந்த நாள். Happy birthday to Karvachi. நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். கொடுமா. Happy birthday small gift to you. Happy birthday. அத்தை மாமா என் தம்பியும் தம்பி ஒய்ஃபும் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு இப்போவே பார்த்தோன்னே எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி. ஸோ ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முருகர். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் முருகர்னா உயிர். ஸோ அதுவே எங்களுக்கு வந்துருந்துச்சு. அதுவும் திருச்செந்தூர் முருகர்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். சூப்பர் சாமி சாமி. அதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. சூப்பரா இருக்கு. அருமையா இருக்கு. அழகா இருக்கு. சூப்பரா கவர் பிடிச்சிட்டுமா அப்படியே இருக்கட்டுமா? என்ன நீ கலாட்டா பண்றீங்கன்னே வந்திருக்கியா? இல்லையே. கேக் கட் பண்ணி முடிச்சதுமே என் தம்பி ஒய்ஃபு டான்ஸ் வைபுக்கு போயிட்டாங்க. அதுவும் லேட்டஸ்ட்டாக அந்த வண்ணாரப்பேட்டை சாங்கு தனியாக ஆடி கிளம்பிங்கிறோம். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? சொல்லு. ஜிஆர்டிக்கு எதுக்கு? எனக்கு நீ இன்னும் பர்த்டே கிஃப்ட் வாங்கி தரல. சிரிக்காத சரியா? பர்த்டே கிஃப்ட்னா அவங்களா தானா வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணணும். இந்த மாதிரி சண்டை போட்டு
அராத்து பண்ணி வாங்கி தான் கொடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி கூப்பிட்டு போற மாதிரி எனக்கு யாராச்சும் பிடிக்கவே பர்த்டே கிஃப்ட் ஒரு சவரம் கேட்பாங்களா? அதை விட அதிகமாவே வாங்கி தராங்க எல்லாம் ஊர்ல. ஏதோ நம்ம காப்பாத்தி 1000 ரூபாயில ஒரு ஷூ இல்ல ஒரு செப்பலு ஒரு வாட்ச் ஒரு 100 ரூபாயில இல்ல ஒரு ஏதாச்சும் கிஃப்ட் கேட்டா Handbag. வாங்கி தரலாம். ஹேண்ட் பேக் அது வாங்கி தரலாம். அதான். ஒரு சவரத்துல தான் வேணும், அதுவும் ஹேண்ட் பிரேஸ்லெட்டே தான் வேணும்னா என்ன பண்றது? அது எதுவுமே இல்லாம வெறும் கையா இருக்கு. வாங்கி தந்துதான் ஆகணும். அது நீ இன்னைக்கு birthday gift மகேஷ் னு மொட்டை. எடுத்துப்பியோ, அது நீ பர்த்டே கிஃப்ட்னு எடுத்துப்பியோ என்ன எடுத்துப்பியோ தெரியாது, வாங்கி தந்துதான் ஆகணும். உங்ககிட்ட இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியல என்னால. என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? அதனால இப்படி வாங்கினாதான் வாங்க முடியும். அதனால பாப்பலாம். வண்டியேடு, டைம் ஆகுது மேன், வண்டியேடு மேன். கட்டு மூஞ்சி கட்டு. ஆமாமா. ஆமா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. செல்ஃப் மூஞ்சி கட்டு. சந்தோஷம். உண்மையாவே உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். அடுப்புல தரேன் சொல்லிட்டு என் கடையில அடுப்புல இருக்கிற கடுப்பு இருக்கக்கூடாது, இடுப்பு உடைச்சிடும் அது சொல்லுவார்ல விஜய். வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா வாரம் வந்து தொலையும். என்னத்த பண்றது? ஹெல்மெட் கூட எடுத்துட்டு வர வரப்ப ஐயோ ஹெல்மெட் இல்லைன்னா அவ்வளவுதான் பிடிச்சிருவாங்க. பெட் ஷாப்புக்கு போயிட்டேன், நல்லா அந்த பக்கம் போயிடலாம். இங்கே மணி 11 ஆகி போச்சு. வந்து எப்போ 1 மணி நேரத்துல முடிச்சுட்டு வந்துருவியா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீ போப்பா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நகை கடைக்கு போய் 1 மணி நேரத்துல எப்படிப்பா பர்ச்சேஸ் பண்ண முடியும்? சிரிக்காத, ஒரு தயவு செஞ்சு சிரிக்காத. அங்க இருக்கிற போப்பா, வழியை விட்டு எங்கதான் போற நீ? போ, சில நேரம் போ. நான் இது வரைக்கும் பர்த்டே விளாக் ஏன் நம்ம போடாம இருக்கேன்? நீ கிஃப்ட் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த விளாகே ஃபுல்ஃபில் ஆகும். அதனாலதான் நான் இன்னும் போடாம இருக்கேன். கிஃப்ட்ன்றது வந்துட்டு தானா வாங்கி அவங்களா பார்த்து ஆசையா அன்பா வாங்கி தரணும். பிரேஸ்லெட்ல போய் எத்தனை மாடல் வச்சிருக்க போறான்? என்ன கம்மல வந்து பாரு, நிறைய இருக்கும். அது எத்தனை இருந்தா நீ கூட்டு போறதுக்கு எதுக்கு இப்படி மூக்கால ஆடுற? அதை சொல்லு ஃபர்ஸ்ட். அது ஒரு மனுஷன் ரொம்ப வருத்தத்துல இருக்கும்போது சிரிப்பா வருமா? அந்த மாதிரி உனக்கு இப்ப சிரிப்பா வந்தது தானே? அப்படி காட்டு, கண்ணாடியில காட்டு மூஞ்ச காட்டு. திருப்பாத 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 சொல்லுவாங்க வடிவேல். அது மாதிரி என்னவோ அங்கங்க ஊர் உள்ள எல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் சர்ப்ரைஸா வாங்கி தராங்க. அப்படி தெரியாம என்னென்னவோ பண்றாங்க. ஐயோ, நமக்கு வாச்சது இந்த மாதிரி இருக்கு. சரி, கடைக்கு போய் பாத்துக்கலாம். ஓகேவா? சரி, ஏதோ ஒண்ணு. இன்னைக்கு சிச்சுவேஷன் 1/2 குறைஞ்சபட்சம் 25,000 வந்துடும். இப்ப என்ன பண்ணலான்ற? நீ வண்டி திருப்பி தரலாம். உனக்கு வாங்கி தரதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ வண்டி திருப்பு. அப்படி இல்ல, நான் சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம்னு. உனக்கு 1 சவரம் வாங்கி தரலான்னு தேவை பார்த்தேன். கிடையாது. சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் 1 சவரம் கைத்துக்கு நிறைய வாங்கி போடலான்னு பார்த்தேன். எது மைனஸ் செயினா? எது கைத்துக்கு செயின் வாங்கி போடலான்னு பார்த்தேன். வேணாம், போடவே தேவையில்ல. நீ போட்ட ஒரு செயினுக்கே நான் காலத்து வாங்க போச்சிருக்கேன். இன்னொரு செயின். முகத்தை பாருங்க எவ்வளவு சோகமா வச்சிருக்காரு. அப்படியே ஒரு வழியா ஜிஆர்டி வரைக்கும் இழுத்துன்னு வந்துட்டேன். இவரும் வந்து இனிமே வாங்கி கொடுக்கலனாக்கா நம்மளை டார்ச்சர் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாரு. ஸோ இப்போ நாங்கள் நேராக வந்து எங்கிட்ட பிரேஸ்லெட் இல்லை. ஸோ பிரேஸ்லெட்டோட செக்ஷனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு அங்கே இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இருக்கு இஞ்சி பாரு, நல்லா இருக்கு. நிறைய மாடல்ஸ் காமிச்சாங்க. ரெகுலர் யூஸு, அதுக்கப்புறம் கேஸ்டிங் டைப்பு, இல்லை ஒகேஷ்னல் யூஸு, அந்த மாதிரி நிறைய காமிச்சிட்டாங்க. இப்போ நான் போட்டு பார்த்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டிசைன் தான் எனக்கு ஃபைனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து 6.3 சம்திங் கிராம்ஸ். இது 3,000 வந்துச்சு. இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து இது 41,000 சில்லறை. எனக்கு எக்ஸாக்டாக அந்த சில்லறை எவ்வளோன்னு தெரியல. ஸோ 41,000 ஃபைனலாக பே பண்ணோம். ஸோ வந்துட்டோம். ஸோ பர்த்டேக்காக பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். எப்போவுமே வந்து எனக்கு அந்த ஸ்கீம்ஸ் வந்து சேவிங் ஸ்கீம்ஸ் போடக்கூடிய ஹேபிட் இருக்குது. நான் நிறைய கோல்டு ஜுவல் ஃபுல்லாகவே வந்து சேவிங் ஸ்கீம் வழியாக தான் வாங்கினது தான். ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸாக வந்து நடுவில் டச் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சேவிங் ஸ்கீம் ஒன்று நாங்கள் போட்டோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ 2023க்கு என்னென்ன ஆஃபர் வச்சுருக்காங்க, என்னென்னலாம் பழைய ஸ்கீம்லேருந்து இப்போ புது ஸ்கீமுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நிறைய இதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அந்த கலெக்ஷனோட போடுறோம், பிரேஸ்லெட் கலெக்ஷனோட. ஸோ இந்த வீடியோவில் அதை போட்டாக்கா ரொம்ப லென்த்தி ஆயிரும். ஸோ நாங்களும் ஒரு புது ஸ்கீம் போட்டிருக்கோம். அதை பற்றின டீட்டெயிலும் அதுக்கு என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நான் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து இது ஆடி மந்த்துங்கிறதுனால ஜிஆர்டியில் வந்து ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய ஜுவல்லுக்கு இப்போ நான் வந்து இன்றைக்கி 41,000க்கு வாங்கியிருக்கேன்னா
அதுக்குன்னு தனித்தனியாக ஒரு ஸ்லாப் வச்சுருக்காங்க. 30 to 40னா ஒரு கிஃப்ட்டு, 40 to 50னா ஒரு கிஃப்ட் அந்த மாதிரி. ஸோ என்னோட ஸ்லாப் வந்து ஒரு கிஃப்ட்டில் வந்துச்சு. அதில் வந்து ஒரு 6-7 ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்மளுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன கிஃப்ட் வாங்கியிருக்கேன்றது இப்போ உங்களுக்கு காட்டுறேன். என்னோடது வந்து 41ங்கிறதுனால 40 to 50 அந்த ஸ்லாபில் வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு சின்ன எவர் சில்வரில் ஒரு ஒரு பாத்திரம் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அது உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இதுதான் அந்த கிஃப்ட்டு. ட்வின் பேர்ட்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு பாட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. இது பயங்கர வெயிட்டாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. அந்த எவர் சில்வர் வந்து சும்மா டம்மியாக இல்லாமல் நல்ல ஒரு குவாலிட்டியான கிஃப்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது அடிஷ்னலான ஒரு ஹாப்பி தான். நம்ம சும்மா போய் ஜுவல் மட்டும் வாங்கிட்டு வராமல் இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. இதோட ஒர்த்து வந்து 865ன்னு இந்த பில்லில் போட்டிருக்கு. ஸோ அவர் சொன்ன மாதிரி 1 ஹவரில் நான் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். நாங்கள் 11 o'clock போனோம். 12 o'clock நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டோம். ட்ராவலிங் டைமோடு சேர்த்து நான் மேக்ஸிமம் ஒரு 1/2 hour பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வழியாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே எப்போவுமே கோல்டு ஜுவல் வாங்கின உடனே சாமிக்கிட்ட வச்சு விலகி ஏற்றிட்டு கும்பிட்டுட்டு இதேமாதிரி நிறையா வாங்கணும் அப்படின்னு வேண்டிக்குவேன். அதுவும் அதே மாதிரி சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் அதை உட்காந்துருக்காரு ஒரு குட்டியாக ஒரு மொட்டை தாத்தா. என்னோடய பசங்க அவர் அதை அப்படி தான் சொல்லுவாங்க, மொட்டை தாத்தான்னு சொல்லிட்டு. குபேந்திரனை தான் அப்படி சொல்லுவாங்க அவங்க. மொட்டை தாத்தா கிட்ட வச்சாக்கா நிறையா வந்து நம்ம சேர்ந்துக்கிட்டே வரோன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ அது மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட வீடியோ ஹாப்பியாக எண்ட் ஆகுது. இதான் என்னோடய பர்த்டே விலாகு. அடம்பிடிச்சி எப்படியோ ஒரு 3/4 hourல ஒரு ப்ரெசென்ட் வாங்கியாச்சு. சீக்கிரமே உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவுக்கு லைக்கும் போட்டுருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. டாட்டா, பை பை. வேறெதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும்.